அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் பார்ட் 11. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் பிளானிங் ஐடியாஸ் சரிங்களா, எந்த மாதிரி முதலீடு பண்ணி எந்த மாதிரி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இந்த வீடியோஸில் எந்த மாதிரி செக்டர்ஸில் எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் அப்படிங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா அதை எப்படி பிளான் பண்ணலாம் சரிங்களா, எந்த மாதிரி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ், ஒரு சேலரி வாங்குறதுனா நமக்கு அது எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ நடக்குது, அதாவது செலவினங்கள் போக சரிங்களா, செலவு பண்ணதுக்கப்புறம் மீதி என்னென்ன இருக்கோ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு பார்த்தோன்னா ஒரு எமர்ஜென்சிஸ் ஃபண்டில் ஒரு 20% லிக்விட் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், இடிஎஃப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அது மீதி பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு 30% வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா பார்த்தோன்னா நமக்கு எந்த மாதிரினா நமக்கு ஒரு 1 வீக்ல சடனாக எடுக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. அதோட லாகின் பீரியட் இருக்கக்கூடாது சரிங்களா. அதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறோம். நமக்கு சடனாக அதை ஒரு போட்டிருந்தா அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னா அதோட லாகின் பீரியட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோன்னா லிக்விட் ஃபண்ட் இருக்கும் சரிங்களா. அது பார்த்தோன்னா லாகின் பீரியடும் கிடையாது சரிங்களா. நமக்கு பார்த்தோன்னா நீங்கள் 1 or 3 days எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. நமக்கு பார்த்தோன்னா ஏடிஎஃப்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்தோன்னா நமக்கு பை அண்ட் செல் ஒரு பொசிஷனாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா அது லாங் டேர்முக்காக, அதில் நாம் எதுவுமே கை வைக்கக்கூடாது சரிங்களா. அது அந்த மாதிரி தான். அது லாங் டேர்முக்காக அதோட கன்டினியூட்டி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்தோன்னா போர்ட்ஃபோலியோ ஐடியாஸ் எப்படி, இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டோட போர்ட்ஃபோலியோஸ் எப்படி வச்சுருக்கோன்னா நமக்கு எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணலாம், எந்தெந்த அளவுக்கு ரிஸ்க் வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்த பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 50% அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் 50% அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நிஃப்டி 50யோட கம்பெனிஸ் பேஸ் பண்ணி, அதாவது 100 கம்பெனி பேஸ் பண்ணி அந்த 100 கம்பெனியில் ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட் அது பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், குவாலிட்டி ஸ்டாக்ஸாக எடுத்து அதில் 30% இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ரிஸ்க் ஸ்டாக்ஸ் சரிங்களா, அது பார்த்தோன்னா ஸ்மால் கேப் கேட்டகரியில் வரும். நமக்கு ரிஸ்க் எடுக்க ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது பார்த்தோன்னா ஸ்மால் கேப் இருக்கும், மைக்ரோ கேப்பும் இதில் இன்க்ளூடிங் வரலாம் சரிங்களா. பென்னி ஸ்டாக் கேட்டகரியில் ஒரு ரிஸ்க் ஸ்டாக்ஸ்லேயும் இந்த கேட்டகரிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ எப்படி, அதை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். நமக்கு பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது பார்த்தோன்னா நமக்கு இடிஎஃப்ஸும் இருக்குது சரிங்களா. இடிஎஃப் இருக்குது. அதுவும் பார்த்தோன்னா நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்க்ளூடாக காட்டியிருப்பான். அது ஒரு சில இருக்குது, ஒரு சில நமக்கு புரோக்கர் தன்மை பார்க்கும்போது நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அது எப்படி இருக்குன்னுட்டு. நமக்கு இஎல்எஸ்எஸ் சரிங்களா, இந்த பார்த்தோன்னா மிட் கேப் ஃபோன். நமக்கு பார்த்தா ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோன்னா டேக்ஸ் டேக்ஸுக்காக அலவன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்டஸ்லாம் நிறையா இருக்குது. அது லாகின் பீரியட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபண்டஸ், டேக்ஸோட அலவன்சஸ் அதை பேஸ் பண்ணி ரிடக்ஷன் இருக்கும். டேக்ஸ் அலவன்ஸ் ரிடக்ஷன் மியூச்சுவல் ஃபண்டில் மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே டேக்ஸ் அலவன்ஸ் ரிடக்ஷனுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயம். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிளானிங் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரிட்டர்ன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருந்தாலும் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அதில் ரிட்டர்ன்ஸ் இம்பார்ட்டண்டாக பார்க்கும். அதில் பார்த்தா நமக்கு மியூச்சுவல் ஃபண்டில் மேஜராக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ட் பிளான் தான் டிசைட் பண்ணும். அதான் இண்டெக்ஸ் ஃபண்டை
டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபண்ட் மேனேஜருக்கு கீழே வந்து இல்லாமல் அது ஃபண்ட் மேனேஜர் வந்து இதில் அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து டைரக்ட் பிளான்லாம் இல்லை வந்து அதோட ஃபண்ட் மேனேஜர் ரெகுலர் பிளானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோன்னா ரெகுலர் பிளான்னா வந்து நமக்கு வந்து ரெகுலர் பிளான்லாம் வந்து ஃபண்ட் மேனேஜர் பேஸ் பண்ணி வந்து நடக்கும். நீங்கள் வந்து இதில் ரெகுலர் பிளான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் பிளான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணால் அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும். நமக்கு வந்து அதை வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ரிஸ்க் வந்து இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதையெல்லாம் தாண்டி தான் அங்கே வந்து சர்வே பண்ணக்கூடிய விஷயம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து கோல்டு பேஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணலாம். ஸ்டாக் பேஸ் பண்ணி வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். எதனால வந்து டிஃபரன்ஸாக போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஃபெயிலியர் கொடுத்தாலுமே அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஒன்று சப்போர்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்ஸும் விழுதுன்னா வந்து கோல்டு வந்து சப்போர்ட் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எல்லாமே அது விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். நம்ம வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தா நமக்கு கோல்டு காயின்ஸ் வந்து இருக்குது. நமக்கு வந்து கோல்டு சீட்லாம் போடுவாங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நார்மலாக வந்து இங்கே போடுறது இடிஎஃப்ஸ் வந்து கோல்டு இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனரில் வந்து சைட்ஸ்லாம் நிறைய ப்ரீ சைஸில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக வந்து என்ன அசெட் வேல்யூ வச்சுக்கலாம் அதை பேஸ் பண்ணி வந்து எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆர்ஓஇலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஏன்னா இந்த வீடியோஸில் வந்து எல்லாமே வந்து ஷார்ட் அண்ட் முடிச்சிருப்போம். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து டெப்த்தாக வந்து எல்லா வீடியோஸ் இருக்காது. நீங்கள் வந்து செப்பரேட் பேஸ் பண்ணி ஏதாவது வீடியோஸ் வந்து வேணும்னா வந்தீங்க நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.